ஓட்டு வந்த பிறகு என்ன சொல்றீங்க? தகுதியானவன். ஏன் ஆத்தாளக்கா தகுதியை பார்க்க நீ உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? எங்க அம்மாவுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்ல. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திமுக அரசை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். என்ன உரிமை நீங்க பாதுகாக்க போறீங்க? எனக்கு காவிரியில் இருக்கிற நதிநீர் உரிமை இருக்கா? எனக்கு 410 டிஎம்சி தண்ணி வந்துகிட்டு இருந்ததுல ஏன் 150 டிஎம்சி 50 டிஎம்சிக்கு போய் மண்டியிட வேண்டிய நிலைமையை உருவாக்குறது இந்த திமுக, இந்த காங்கிரஸ். யாருக்கிட்ட கேட்கறீங்க தன்னாட்சி? யார் தரப்போறா? யார் தரப்போறா? சாதிவாரி கணக்கெடுப்பு அது மத்திய அரசு எடுக்கணும். உங்களோட கூட்டணி வச்சிருக்கிற தெலுங்கானால இருக்க காங்கிரஸ் எடுக்குது, கர்நாடகாவில் இருக்கிறது எடுக்குது, எல்லாம் எடுக்குது. நீங்க எடுக்கணும், அது சாட்டி விட்டுறணும். இஸ்லாமிய சிறைக்கைதி அது ஆளுநர் கையெழுத்து பண்ணலாம். அவர் போட மாட்டாருன்னு தெரியுது. அவர் RSS மெம்பர் ஆஃப் RSS. அவர் எப்படி இஸ்லாமிய சிறைக்கைதிக்கு விடுதலைக்கு போடுவாரு? அப்ப வாக்கு கேட்கும்போது என்ன கேட்டிருக்கணும்? ஆளுநர் கையெழுத்து போட்டா விடுதலை செய்யறேன் அப்படி சொல்லியிருக்கணும். குடும்ப தலைவிக்கு 1000 நீங்க ஓட்டு வந்த பிறகு என்ன சொல்றீங்க? தகுதியானவன். ஏன் ஆத்தாளக்கா தகுதியை பார்க்க நீ உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? எங்க அம்மாவுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்ல. இதெல்லாம் சேட்டை தானே. அப்ப வாக்கு கேட்கும்போது சொல்லியிருக்கணும், தகுதியான குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம். போயான்ட்டு போயிருப்பாங்க. எல்லாமே ஏமாற்று, எல்லாமே ஏமாற்று. திடீர்னு தேர்தல் வரும்போது ஏன் இந்த பாசம் வருது? அதான் திரும்ப திரும்ப சொல்றேன்ல, தனியா போடுவான், பொம்பளையில பிடிச்சி காய பிடிச்சி சரவை பண்ணுவான், தாலியை தோடு தொங்கட்டான அத்துட்டு போவான், ராத்திரில ஆடு மாடுல திருடிப்பான், எல்லா சல்வாரித்தனமும் ஒருத்தன் பண்ணுவான். நான் கோயில்ல நாங்க மாரியம்மாவுக்கு முளைப்பாரி போட்டு காப்பு கட்டும் போது அவனும் மாலையை போட்டுருவான், அவனும் காப்பை கட்டிக்கிடுவான். அவ திடீர்னு திருவிழா வரும்போது சாமி ஆடுவான்னு பாருங்க, அந்த ஒரு நாள் புனிதன் ஆயிடுவான். அது மாதிரி இந்த திராவிட கட்சி இருக்குல்ல, குறிப்பா திமுக இருக்குல்ல, அது கோயில் திருவிழா, அது தேர்தல் திருவிழா. தேர்தல் திருவிழா வரும்போது புனிதர் வேடம் போடும் பாருங்க, அது திடீர்னு தீர்மானம் போட்டுரும். இந்த தீர்மானத்தால மாநில தன்னாட்சி வந்துடும். இதை கொடுத்துட்டு போயிருவாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.